ஊராட்சி செயலாளர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம். போராட்டம் இது போராட்டம். ஊராட்சி செயலாளர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம். போராட்டம் தற்செயல் விடுப்பு போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு இணைத்திடுக கவனம் ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகர் ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திடுக. தமிழக அரசு வழங்கிடுக பதிவரை எழுத்திற்கான சலுகைகளை வழங்கிடுக. தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாநில மையத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணக்க இன்று தமிழகம் முழுவதும் சுமார் 9000க்கு மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தை எடுத்து மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுடைய ஒரு கனிவான கோரிக்கை என்னவென்றால், பிரதானமாக நாங்கள் எங்களுடைய ஊதியத்திற்கு காலமுறை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த காலமுறை ஊதியம் பெற்ற எங்களுக்கு அரசினுடைய மற்ற சலுகைகள், அரசு ஊழியர்களுக்கு இணையான அந்த சலுகைகள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக, எங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும். எங்களுக்கு தற்போது அரசு ஒவ்வொரு ஊழியருக்கும் தற்போது ஓய்வு பெற்றால் ரூபாய் 2000 வழங்கி வருகிறது. இன்றைக்கு ஒரு ஓஏபி வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கூட 1500 ரூபாய் வழங்கி வருகிறார்கள். எங்களுக்கு 2000 என்பது நாங்கள் ஒரு அடித்தட்ட பணியாளர் கிட்டத்தட்ட 30 வருடம் 38 வருடம் வரை எங்களுடைய பணியாளர்கள் அரசுக்கு உழைத்து கடைசியில் ஒரு 2000 ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டியது மிகுந்த ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. அதனால் காலமுறை ஊதியம் எங்களுக்கு வழங்கி வருகிறது அரசு. ஆனால் அது எங்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு இணைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அரசு கண்டிப்பாக பரிசீலித்து, நாங்கள் பல கட்ட போராட்டங்களும் நடத்தியிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்று உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் காலம் தாழ்த்தி வருவதால் நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக வருகிற 4ஆம் தேதி சென்னை இயக்குநரகத்திலே முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதுவும் அப்பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஏப்ரல் 21 முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே அரசு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து எங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த போராட்ட களத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பி. பழனிசாமி, மாநில துணைச் செயலாளர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம்.